நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 5. இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன எபிசோட்ல சனா அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனை வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களோட அடுத்த கிளைண்ட்டையும் மீட் பண்ணிட்டாங்க. கிளைண்ட்டுக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயப்படுற மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை அவங்களோட பாஸ்டுக்கே போய் சால்வ் பண்றதுக்காக சனா இப்போ ரெடி ஆகுற வரைக்கும் போன வீடியோல பார்த்தோம். அப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். நம்ம சனா இப்ப போக போறது ஷங் டைனசிட்டி. அந்த டைனசிட்டில வாழ்ந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்புறம் அங்க கொடுக்கற தண்டனைகள் பத்தி எல்லாம் சொல்லி நம்ம ஃபேஸ் சனாவை நல்லா பயமுறுத்திட்டு இருக்காரு. அப்ப மாஸ்டர் அங்க வந்து, சனா நீ இப்ப போக போறது இதுக்கு முன்னாடி போன குயின் டைனசிட்டியை விட 700 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஷங் டைனசிட்டி. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீ ஒன்னு ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த 700 வருஷங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே, சனா நான் உனக்காக 700 வருஷமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை நான் உனக்கு கண்டிப்பா தப்பிச்சு போகவே விட மாட்டேன் அப்படின்னு யாழங் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ நம்ம யாழங் வந்த காலத்துக்கு தான் போறோமா? இந்த தடவையும் அந்த யாழங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படின்னு, வேம்பயரை எப்படி ஹேண்டில் பண்றது, வேம்பயரை எப்படி கொல்றதுன்னு அது சம்பந்தமான நிறைய புக்ஸ் எல்லாம் சனா படிச்சுட்டு இருக்காங்க. வேம்பயரை கொல்றது இவ்வளவு ஈஸியா, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை நான் எப்பயோ கொண்டு இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு வேம்பயரை கொல்வது எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன கிளாஸ் இருக்கிறாங்க. வேம்பயரை கொல்றதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு. ஈஸியான 2 வழிகளை மட்டும் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்பர் 1, சில்வர்ல ஷார்ப்பான ஒரு வெப்பனை செஞ்சு அதை வச்சு வேம்பயர் அட்டாக் பண்ணீங்கன்னா அந்த காயம் ஆறாமையே வேம்பயர் சேர்த்துரும். நம்பர் 2, உட்ல இப்படி ஷார்ப்பான வெப்பனை செஞ்சு அதை வச்சு நீங்க வேம்பயரோட கழுத்துலயோ நெஞ்சிலேயோ குத்துனாலும் வேம்பயர் போட்டுன்னு போயிடும். சாவுடா அப்படின்னு யாழாங்க தள்ளி விடுற மாதிரி எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு சில்வர்ல ஒரு ஷார்ப்பான வெப்பனை சனா அவங்களுக்காகவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. கிச்சன் டோரும் அப்படியே திறக்குது. யாருன்னு பாக்குறதுக்காக சனாவும் பொறுமையா டோர் கிட்ட போறாங்க. அப்போ வேம்பயர் மாதிரி பல்ல வச்சுக்கிட்டு வந்து ஃபெய் நம்ம சனாவை பயமுறுத்துறாரு. ஏ ஃபெய், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சனா கேக்குறாங்க. உன் பயம் போகணும்னா நீ உன் பயத்தை ஃபேஸ் பண்ணணும் சனா, அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். ஆஃப்டர் ஆல் ஒரு வேம்பயரை நினைச்சு நீ இப்படி பயப்படுறியே, நீ ஒரு கோழை சனா. நான்லாம் என் லைஃப்ல யாருக்குமே பயந்ததே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சனா டெக்னோட மொபைல் எடுத்து இதுல இருக்கிற உன்னோட எல்லா கேர்ள் ஃபிரெண்டோட நம்பரையும் நான் டெலிட் பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட நீ எடுத்த போட்டோஸ், அவங்க உனக்கு அனுப்பின மெசேஜஸ் எல்லாமே நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ சனா, நான் யாரை பார்த்தும் பயந்ததே இல்லைன்னு தான் சொன்னேன், உனக்கு பயப்பட மாட்டேன்னு நான் சொன்னா? நீ எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு இருக்கிற அறிவையும் திறமையும் பார்த்து எனக்கு உன் மேல மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்குமா, அந்த போனை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேக்குறாரு. சனா போனை கொடுத்துட்டு மிஷனுக்காக ரெடி ஆகிறதுக்காக ரூமுக்கு போறாங்க. இப்போ ஷங் டைனசிட்டி காலத்துக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. ஃபெய் அதை பார்த்துட்டு, இப்பதான் சனா நீ கரெக்டான ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்றாரு. நீதான் என்கிட்ட பேசவே பேசாத ஃபெய், போன தடவை நான் தப்பான ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வரேன், ஆனா நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்னதோ ஏலியன் மாதிரி பார்த்தாங்க தெரியுமா, அதனாலதான் இந்த தடவை நானே தேடி தேடி கரெக்டான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். ஆனா என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணெல்லாம் இவ்வளவு கேவலமான ட்ரெஸ் போட வேண்டியதா இருக்கு. சனா நீ போக போறது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து டைனசிட்டி. அங்க இருந்து சாதாரண மக்கள் எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, அதனால நீ இந்த ட்ரெஸ் போட்டுதான் ஆகணும் சனா அப்படின்னு ஃபெய் சொல்றாரு. மாஸ்டர் நான் எப்படி ரெடி ஆகிட்டேன் பாத்தீங்களா, இந்த தடவை நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து எந்த பொருளையுமே எடுத்துட்டு போலாம் மாஸ்டர், வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போன தடவை குக்கீஸ், நூடுல்ஸ், ஃபேஸ் மாஸ்க்னு பல பொருளை பேக் பண்ணி மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால நான் இப்போ எதையுமே எடுத்துட்டு போல மாஸ்டர்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு மேஜிக்கையுமே உருப்படியா பண்ணாம அரைகுறையா பண்ணி மாட்டிக்கிறதுனால நம்ம மாஸ்டர் இந்த முறை சனாக்காகவே ஃபாஸ்டா ஓடுறதுக்கு, ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு, இன்விசிபிள் ஆகுறதுக்கு, எஸ்கேப் ஆகுறதுக்குன்னு கலர் கலரா தனித்தனியான மேஜிக் கார்ட்ஸ் கொடுக்கறாரு. தேங்க்யூ மாஸ்டர், இந்த முறை நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ண மாட்டேன் மாஸ்டர், மாஸ்டருக்கு என் மேல எவ்வளவு அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் கார்ட்ஸ் எடுத்து அவங்களோட பர்ஸ்ல வைக்கிறாங்க. பர்ஸ மூடுறப்போ மாஸ்டர் கை நீட்டுறாரு. என்ன மாஸ்டர் ஐஃபை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபை பண்ண வராங்க. ஐஃபை எல்லாம் ஒண்ணு இல்ல சனா, முதல்ல உன் பர்ஸ்ல இருக்கிற மொபைல முதல்ல வெளியேடு அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. கார்ட்ஸ் வைக்கும் போது பர்ஸ்ல இந்த மொபைல மாஸ்டர் பாத்துட்டாரு. வழக்கம் போல நானாவே மாட்டிக்கிட்டேன்னா இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, சமாளிப்போம் அப்படின்னு. மாஸ்டர் இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களால இந்த காலத்துல செல்போன் இல்லாம இருக்கவே முடியாது மாஸ்டர், போன் இல்லன்னா அப்படியே பைத்தியமே புடிச்சிரும் மாஸ்டர், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர் அப்படின்னு சனா சொல்றாங்க. போனை முதல்ல வெளியே எடு சனா அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. சனாவும் அதை அப்படியே எடுத்து கொடுத்துடுறாங்க. சனா நான் ஆல்ரெடி சொன்ன அதே விஷயங்களை தான் உனக்கு நான் இப்பயும் சொல்ல போறேன். நீ பாஸ்டுக்கு உன்னோட கிளைண்டோட விதியை மாத்துறதுக்காக போற இடத்துல எனக்கு உன்னோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். உன் உயிருக்கு ஆபத்து வந்தா உடனே வீட்டுக்கு வந்துரு. நீ ஒரு ஜஸ்ட் டைம் டிராவலர் மட்டும் தான், அதனால அங்க இருக்கிற யாரு கூடயுமே நீ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும்
கிரியேட் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி நீ யாரு கூடயுமே அட்டாச்சும் ஆக கூடாது. போன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியை பாருன்னு மாஸ்டர் சொல்றாரு. எனக்கு தெரியும் மாஸ்டர், நான் என்னோட கிளைண்டோட லைஃப் எப்படி மாத்த போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஹக் பண்ணி, நான் உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஃபெய்யையும் ஹக் பண்ற மாதிரியே வந்துட்டு அவர் ஹக் பண்ணாம போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால சக்கரத்துல போயிட்டு நிக்கிறாங்க. மாஸ்டர் அந்த கால சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி சனாவை ஷங் டைனசிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாரு. என்ன மாஸ்டர், சனா என்ன ஹக் பண்ணாம போயிட்டாலே அப்படின்னு ஃபெய் வருத்தப்பட்டு இருக்காரு. சனா ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது ஃபெய், அவ நல்லா வளர்ந்துட்டா. இதுக்கு மேல ஆண்களும் பெண்களும் ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். இப்ப போய் அவ ஹக் பண்ணாம போயிட்டாலேன்னு வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் போறாரு. என்னது, ஆண்களும் பெண்களும் ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கணுமா? நான் மட்டும் சனாவை ஹக் பண்ண கூடாது, அப்ப இவர் யாரு, இவர் மட்டும் ஹக் பண்ணலாமா? எல்லா ரூல்ஸும் எனக்கு மட்டும் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் புலம்பிட்டு இருக்காரு. இங்க நம்ம சனா மேல இருந்து பொத்துன்னு வந்து ஷங் டைனசிட்டில விழுறாங்க. விழுந்த வேகத்துல கையில கால்லன்னு எல்லா இடத்துலயும் அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. என்னடா இது, இந்த மிஷினே எப்படி ரத்தத்தோட ஸ்டார்ட் ஆகுது, சுத்தி வர இவ்ளோ இருட்டா இருக்கே, இப்போதைக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. அப்ப உள்ள இருந்து மாஸ்டருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த இன்னொரு போனை வெளியே எடுக்கிறாங்க. அதுல டார்ச் ஆன் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு வீடு தெரியுது. வீட்டு கதவு தட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கணுங்கிறதுக்காக முகத்துல நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கதவு தட்டுறாங்க. அப்போ கையில இருந்த ரத்தம் எல்லாம் ஃபேஸ்ல பட்டுருது. பாக்குறவங்க நம்ம சனாவை வேம்பையர்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஐயோ நான் வேம்பையர் இல்லங்க, நான் வேம்பையர் இல்ல அப்படின்னு சனா கத்திட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் சனாவை பார்த்து பயந்து வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டு கதவை நல்லா மூடிக்கிறாங்க. அப்பதான் சனா கையில இருக்கிற பிரெட்டை பார்த்துட்டு அவங்க ஃபேஸையும் தொடச்சிக்கிறாங்க. இதனாலதான் என்ன வேம்பையர் நினைச்சீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுனே தெரியலையே அப்படின்னு சனா யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு நம்ம சனாவை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சனாவும் பாக்குறாங்க. அவருக்கு பின்னாடியே நம்ம யாழாங்கும் வந்துட்டு இருக்காரு. யாழாங்க பார்த்த உடனேயே ஐயோ வந்துட்டாயா, இந்த அரமெண்டல் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவன் உன்னை வேம்பையர் ஆக்குறேன், நீதான் என் மனப்பேன அப்படின்னு என் உயிரை எடுத்துருவான், இங்க இருந்து உடனே ஓடிடு சனா அப்படின்னு எஸ்கேப் ஆக போற. அந்த சமயத்துல வந்தவரோட கழுத்தை கடிச்சு அவரோட ரத்தத்தெல்லாம் இந்த யாழாங்க குடிச்சிட்டு இருக்கான். அவரும் காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காரு. உதவின்னு கேட்டா உடனே ஓடி போய் சேரவங்க தானே நம்ம சனா. அவரை காப்பாத்துறதுக்காக யாழாங்க முன்னாடி போயிட்டு நின்னு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. யாழாங் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம பேரு நீ எவனுக்குடா தெரியும் அப்படின்னு யாழாங்க பாக்குறாரு. வந்தவரும் உடனே ஓடிட்டாரு. எப்படி இருக்க யாழாங், நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல, சரி நீ ஏதோ பிஸியா இருக்கன்னு நினைக்கிறேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலப்பா, நீ கண்டினியூ பண்ணு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா இப்ப எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. உடனே சனா முன்னாடி போய் நின்னு யார் நீ அப்படின்னு யாழாங் கேக்குறாரு. என்ன இப்படி கேட்டுட்ட, 700 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற குயின் டைனசிட்டில நம்ம பேரும் மீட் பண்ணோமே மறந்துட்டியா? என்னது 700 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணோமா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஓ இவனுக்கு இப்ப நம்மள யாருன்னே தெரியாதா? இந்த காலத்துலதான் இவன் நம்மள ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பான் போல. தேவையில்லாம நானா இவங்கிட்ட பேசி என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டானே, இப்போ என்ன பண்றது, சரி கால் எடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு பாக்குறப்போ, நீ வேர்வல்ஃப் தானே, எங்களை கொல்றதுக்காக தானே இங்க வந்திருக்க அப்படின்னு யாழாங் கேக்குறாரு. வேர்வல்ஃபா? வேர்வல்ஃப்னா இந்த ஓனை மனுஷங்க தானே. என்ன யாழாங், எங்கயாவது வேர்வல்ஃப் இவ்வளவு கியூட்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப யாழாங் நம்ம சனாவை கடிக்க வராரு. நான் உன் உயிரை ஒரு தடவை காப்பாத்திருக்கேன் யாழாங், ஆனா நீ அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி என்ன கடிக்க வர அப்படின்னு சனா கேக்குறாங்க. அப்போ யாழாங்கோட கண்ணுக்கு அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதுல யாழாங்கும் நம்ம சனாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நமக்கே அப்படி தோணுது அப்படின்னு யாழாங் நினைக்கிற அந்த கேப்ல அவரை தள்ளி விட்டுட்டு சனா அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதோட அந்த சீன் அங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஒரு ராணியை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க சாதாரண பொண்ணு கிடையாது, இவங்க ஒரு வேம்பையர். இவங்களுக்கு கீழே 10-15 பொண்ணுங்களை வேம்பையரா மாத்தி அடிமையா வச்சிருக்காங்க. அரண்மனையில வேலை செய்யற பெண்களை அடிக்கடி கடத்திட்டு வந்து அவங்களோட ரத்தத்தெல்லாம் இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ யாழாங்கும் அந்த அரண்மனைக்கு வராரு. வா யாழாங், உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, உனக்கு இப்பதான் இந்த அக்காவோட ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நான் இங்க வந்தது வேர்வல்ஃப்லாம் நம்மள கொல்றதுக்காக இங்க வரைக்கும் வந்துட்டாங்க சொல்றதுக்கு தான். 1100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தையே அவங்க அழிச்சாங்க. இப்போ கடைசியா இருக்கிற நம்ம 2 பேரையும் அழிக்கிறதுக்காக நீ இருக்கிற இந்த இடம் வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தோட நம்ம 2 பேராலையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. எனக்கு உன்னோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், உடனே என் கூட கிளம்பி வா அப்படின்னு யாழாங் அவங்க அக்காவை கூப்பிடுறாரு. நான் வரல, நீ போ அப்படின்னு அக்கா சொல்றாங்க. ஏன்னா இந்த வேம்பையர் ராணி இந்த நாட்டோட அரசரை ரொம்ப லவ் பண்றாங்க. அதனாலதான் தான் ஒரு வேம்பையர்ங்கிறத மறைச்சு சாதாரண பொண்ணு மாதிரி இந்த அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு மனுஷனை லவ் பண்றது யாழாங்குக்கு சுத்தமா பிடிக்கல. நீ அவனை உண்மையா லவ் பண்றதா இருந்தா அவனே வேம்பையரை மாதிரி அழைச்சிட்டு வர வேண்டிதானே அப்படின்னு அவரு கேக்குறாரு. யாழாங், நான் அவரை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அவரை கஷ்டப்படுத்தி வேம்பையர் ஆக்கி அவர் கூட வாழறதை விட அவருக்காக நான் ஒரு மனுஷியா மாறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாங்க. நீ செய்யற இந்த பைத்தியக்காரத்தனத்தால உயிருக்கே ஆபத்துன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு இவரு கேக்குறாரு. யாழாங், நான் சொல்றது உனக்கு இப்ப வேணா புரியாம இருக்கலாம், ஆனா நீ எப்போ ஒருத்தர உண்மையா லவ் பண்றியோ அப்ப நீயும் இதே மாதிரிதான் யோசிப்பேன்னு அவங்க சொல்றாங்க. உன்ன மாதிரி மனுஷங்களை காதலிக்கிற முட்டாள்தனத்தை என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழாங் அங்கிருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில சனா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. இந்தாப்பா வெயிட்டர், இந்த ஹோட்டல்ல எது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷோ அது ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து எனக்கு வைப்பா அப்படின்னு சொல்றாங்க. வெயிட்டரும் ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்து நம்ம சனாக்கு நேரா வைக்கிறாரு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, என்ன இது சாப்பிடுறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கே, இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுவா மேடம், இது நத்த சூப்பு அப்படின்னு அவரு சொல்றாரு.
என்னது நத்த சூப்பா அப்படின்னு உடனே அது வெளியே ஓடி போயிட்டு வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் பயந்து அலறிக்கிட்டு நம்ம சனாவை கிராஸ் பண்ணி ஓடுறாங்க. ஏன் இவங்க எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு சனா பக்கத்துல இருந்த ஒரு லேடி கிட்ட கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லமா, அரண்மனையில வேலை செய்யறதுக்காக பணிப்பெண்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் இவங்க பயந்து ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மிஷனுக்கான கிளைண்ட் ஷங் டைனசிட்டியோட அரசின்னு சனாக்கு நல்லாவே தெரியும். போன தடவை எப்படி பணிப்பெண்ணா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சோமோ அதே மெத்தட இப்பயும் ஃபாலோ பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சனா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அரண்மனையில வேலை செஞ்ச பொண்ணுங்க பல பேரை காணோம். அவங்க எங்க இருக்காங்க என்ன ஆனாங்கன்னே மக்களுக்கு தெரியல. அதனாலதான் அவங்க வேலைக்கு வர மாட்டேன்னு பயந்து ஓடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம சனா அந்த பெண்களை கூட்டிட்டு போக வந்த தளபதியை மீட் பண்ணி பேசலாம்னு போறாங்க. தளபதியை பார்த்த உடனே இவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சனா யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அதே ஃபீல் வந்திருக்குமே. போன மிஷன்ல வாம்பயர் ஹண்டரோட தலைவரா இருந்தவருடைய பாஸ்ட் லைஃப் தாங்க இவரு. இந்த ஜென்மத்துல இவர் தளபதியா இருக்காரு. நான் வாலண்டியரா வேலைக்கு வரேன், என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சனா சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுமா, நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, எங்க அரசிக்கு உன்னை பிடிக்காது, இப்ப போ நல்லா சாப்பிட்டுட்டு வெயிட் ஏத்திக்கோ, அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அங்க இருந்து போறாரு. இல்ல நான் வந்தே தீர்வேன், நான் ஒரு வாலண்டியர், என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சனா ரோட்லயே கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒரு லேடி, எங்களுக்கு கூட ஒரு வாலண்டியர் தேவைப்படுறாங்கம்மா, நீ எங்க கூட வரலாமே அப்படின்னு சனாவை அழைச்சிட்டு போறாங்க. அங்க சனாவை ஸ்டேஜ் மேல ஏத்தி அவ கையெல்லாம் கட்டுறாங்க. ஏன் இப்ப என்னோட கையெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. எங்க ஊர்ல வாம்பயர் தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதுமா, உன்ன மாதிரி ஒரு வாலண்டியரான பொண்ணை எரிச்சு கடவுளுக்கு பலி கொடுத்தா வாம்பயர் பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு எங்க ஷாமன் தாமா சொன்னாரு, அதனாலதான் உன்னை எரிக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஷாமன்னா அவர் ஒரு ரிலிஜியஸ் பர்சன், அந்த ஊரோட மதகுரு மாதிரி. அண்ட் அவருடைய பேரு ஷான். அவர் பாக்குறதுக்கு அச்சஸ்லாம் நம்ம மாஸ்டர் மாதிரியே இருக்காரு. அவரை பார்த்த உடனே மாஸ்டர் எனக்காக நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சனா கேக்குறா. ஆனா அந்த ஷாமன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ரொம்ப நேரமா மந்திரம் பண்றேங்கிற பேர்ல ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவர் நம்ம மாஸ்டர் கிடையாது அப்படின்னு சனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், ரொம்ப நேரமா ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கானே ஒழிய ஒரு மேஜிக் கூட இன்னும் பண்ணலையே அப்படின்னு பாத்துட்டு, டே ஃப்ராடு, ஏன்டா இப்படி மக்களை ஏமாத்துற, என்ன எரிச்சா எப்படா வாம்பயர் போகும், முதல்ல இந்த கட்டை அவுக்க சொல்றா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி இந்த கிழி கேட்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா, இவளை இப்படியே விட்டா எல்லாரும் முன்னாடி நம்ம மானத்தை வாங்கி நம்மள அசிங்கப்படுத்திடுவா, அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள எரிச்சிருவாங்க, டே முதல்ல அவ வாயை முடிட்டு அவளை எரிங்கடா அப்படின்னு சொல்றாரு. ஷானோட ஆளுங்க எல்லாம் சனாவோட ஸ்டேஜ்ல தீ வச்சிடுறாங்க. சனா அவங்களோட மேஜிக் கார்டு எடுத்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. எல்லாரும் சனா எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹெவனுக்கு போயிட்டா, நம்ம கொடுத்த பலியை கடவுள் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு ஷான் சொல்றாரு. எல்லாரும் ஷானுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு சனா ஒரு காட்டுல இறங்குறாங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளஃபி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு. கார்ட்ல இருந்து ஃப்ளஃபியை வெளியே எடுக்கிறாங்க. பாஸ் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் செத்திருப்பேன் பாஸ், எனக்கு இங்க வந்ததுல இருந்து நேரமே சரியில்லை பாஸ் அப்படின்னு ஃப்ளஃபி சொல்லுது. நான் இங்க வந்த உடனே நான் வேம்பயர்னு நினைச்சு ஊர் மக்கள் எல்லாம் அட்டாக் பண்ண வந்தாங்க, அப்புறம் யாழாங்கிட்ட மாட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சேன், இப்போ நான் பலி கொடுக்குற இடம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு தான் ஃப்ளஃபி நேரம் சரியில்லை, நம்ம உடனே அரண்மனைக்கு போயாகணும், இப்ப நீ என்ன பண்ற, ஹைட்டா பறந்து இங்க இருந்து அரண்மனை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றா. ஃப்ளஃபியும் பறந்து போய் பார்த்துட்டு, பாஸ் அது ரொம்ப கிட்டக்குதான் பாஸ் இருக்கு, எப்படி நம்ம 2 மணி நேரத்துல அங்க ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுது. சனாவும் ஃப்ளஃபியும் அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சனாவால சுத்தமா நடக்கவே முடியல. ஏ ஃப்ளஃபி, என்னவோ 2 மணி நேரத்துல ரீச் ஆயிடலான்னு சொன்ன, நம்ம 3 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கோம், என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அரண்மனையே இல்லையே, நீ ஒழுங்கா பாத்தியா அப்படின்னு கேக்குறா. பாஸ் நான் பறந்து போனா 2 மணி நேரத்துல போக முடியும், அதை வச்சுதான் நான் சொன்னேன், நீங்க இவ்வளவு ஸ்லோவா நடப்பீங்கன்னு எதிர்பார்க்கல பாஸ் அப்படின்னு அது சொல்லுது. காலையில ஒரே ஒரு நத்தை மட்டும் தான் சாப்பிட்டேன், அதையும் வாமிட் பண்ணிட்டேன், இனிமே நடக்க சுத்தமா தெம்பு இல்ல ஃப்ளஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க. கவலையே படாதீங்க பாஸ், நீங்க இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளஃபி பறந்து போகுது. ஃப்ளஃபி ஒரு மரத்துல ஏறி அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. பாவம் நம்ம பாஸ், அவங்களுக்கும் நம்ம இதே மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே வேற எதையோ பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும் போலயே, நம்ம இதையே எடுத்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்குது. சனாக்காக அது எதையோ கொண்டு வந்துட்டு இருக்கு. சனாவும் ஃப்ளஃபிக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஃப்ளஃபி சனாக்காக ஒரு இலை ஃபுல்லா புழுவை கொண்டு வந்து தருது. உன்னை நம்பினது ஏன் தப்புதான் ஃப்ளஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளஃபியை திரும்பியும் அந்த மேஜிக் கார்டுக்குள்ளேயே லாக் பண்றாங்க. சாப்பாடு இல்லாம இந்த காட்டுக்குள்ள நான் செத்துருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா ஒரு குரூப்பே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பொதுவா சைனீஸ் வெட்டிங்ல தான் எப்படி ரெட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க, அதனால நம்ம சனா இது வெட்டிங் ரிசப்ஷன் நினைக்கிறாங்க. அந்த குரூப் கையில வேற நிறைய சாப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால எப்படியாவது இந்த குரூப்ல மிங்கிள் ஆகி நல்லா சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை நோக்கி ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அந்த குரூப்பை நிறுத்தி அந்த குரூப்புக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ஒருத்தருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கடுப்பாகி இந்த பொண்ணை கொல்லுங்கடா அப்படின்னு அந்த குரூப்புக்கு ஆர்டர் பண்றாரு. எல்லாரும் நம்ம சனாவை சுத்தி நிக்கிறாங்க. நான் வாழ்த்துக்கள் தானடா சொன்னேன்,
அதுக்கு என்ன இப்படி வயலண்டா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா அது வெட்டிங் இல்லையா, முன்னாடி வந்துட்டு இருந்தவருடைய அம்மாவோட ஃபியூனரலாம். அதுக்கு போயிட்டு நம்ம சனா வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டேனே அப்படின்னு சனா அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த குரூப்பா அவங்கள துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. சனா ஓடி போயிட்டு ஒரு குகையில மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா அங்க இருந்து தப்பிக்க வர வழியும் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க மொபைல் எடுத்து அதுல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் பிளே பண்றாங்க. துரத்திட்டு வந்தவங்க நம்ம சனாவை பார்த்துட்டு, என்ன இது, இந்த பொண்ணோட கையில இருந்து ஏதோ சத்தம் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை இவ பிளாக் மேஜிக் பண்றவளா இருப்பாளோ அப்படின்னு நம்ம சனாவை பார்த்து அங்கிருந்து பயந்து ஓடிட்டாங்க. அதே இடத்துல நம்ம சனா டயர்டாயி அப்படியே உட்காந்துட்டாங்க. ரொம்ப பசிக்குதே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட குரூப்ல இருந்து ஒருத்தர் மட்டும் மாஸ்க் போட்டுக்கிட்டு சனா கிட்ட வராரு. அவரை பார்த்து பயந்து போயிட்டு, ஏய் யாரா நீ, என் கிட்ட வந்த கொன்னுருவேன் அப்படின்னு மொபைல் எடுத்து காட்டுறாங்க. அந்த நபர் மாஸ்க் கழட்டின பிறகுதான் தெரியுது அவர் மாஸ்டர் மாதிரியே இருக்கிற ஷான்னு. ஆக்சுவலா அவர் சனாக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காரு. சனா அதை எடுக்க போறப்போ அந்த சாப்பாடை பிடிங்க வச்சுக்கிட்டு, இந்த சாப்பாடு உனக்கு வேணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப், நீ அன்னைக்கு பலி கொடுக்கற இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போன? அதுவா, எனக்கு கொஞ்சம் மேஜிக் எல்லாம் தெரியும், நான் அதை வச்சுதான் தப்பிச்சு போனேன்னு சொல்றாங்க. என்னது, உனக்கு உண்மையிலே மேஜிக் தெரியுமா? அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லி தெரியா அப்படின்னு ஷான் கேக்குறான். சொல்லி தரணுமா, நீதான் இந்த ஊர்லயே பெரிய ஷாமன் அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க, நிறைய மேஜிக் எல்லாம் கூட பண்ணி காட்டினியப்பா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நீ அன்னைக்கு நான் உயிரோட வச்சு எரிச்சிருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அட ஏங்க நீங்க வேற, நான் பண்றது எதுவுமே மேஜிக்கே கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன ட்ரிக் தான், அதை வச்சுதான் நான் இவ்வளவு நாள் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு நீங்க மறைஞ்சு போன பிறகு கூட்டத்துல இருந்து அரண்மனையில வேலை பாக்குற ஒருத்தர் வந்து அரசர் முன்னாடி இந்த மேஜிக்க பண்ணி காட்ட சொல்லி என்ன கூப்பிட்டு இருக்காரு. நான் மட்டும் அங்க போயிட்டு என் ட்ரிக்க பண்ணி மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு மரண தண்டனையே கொடுத்துருவாங்க, எப்படியாவது என் உயிரை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. என்னது மாஸ்டரா, இப்ப நீ என்ன மாஸ்டர் நான் சொன்ன அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. ஆமா மாஸ்டர், எனக்கும் மேஜிக் சொல்லி கொடுங்க மாஸ்டர், இனிமே நான் உங்களோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அரண்மனைக்குள்ள நுழைய நம்ம சனாக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இது நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணியே ஆகணும்னு சனா யோசிக்கிறாங்க. ஓகே, நான் உனக்கு மேஜிக் சொல்லி தரேன், ஆனா நீ என்னையும் கூட அரண்மனை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஓகே சொல்றாரு. அடுத்த நாள் ஷான் கூட ஷானோட அசிஸ்டண்டா நம்ம சனா அரண்மனைக்கு போறாங்க. அங்க அரசியும் அரசரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க அரசியா இருக்கிறது இந்த வேம்பயர் அரசி. இவங்களை பார்த்த உடனே, வாங்க ஷாமன், நீங்க பெரிய ஷாமன் எனக்கு தெரியும், நான் நிறைய உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பிளீஸ் எங்களுக்காக ஒரு சூப்பரான மேஜிக் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. திடீர்னு நம்ம சனா நடுவுல வந்து, நாங்க இப்பதான் ஒரு பெரிய மேஜிக் பண்ணோம், அதனால எங்களால உடனே எல்லாம் இன்னொரு பெரிய மேஜிக் பண்ணிட முடியாது, எங்க பவர் இன்க்ரீஸ் ஆக எங்களுக்கு இன்னும் 7 நாள் டைம் வேணும்னு கேக்குறாங்க. அரசர் அவங்கள அரண்மனையில தங்கி இருந்து 7வது நாள் மேஜிக் பண்ண அலோவ் பண்றாரு. இந்த ஷான் ரொம்ப இன்னசென்ட்டா, மாஸ்டர் ஏன் மாஸ்டர் நீங்க வெறும் 7 நாள் மட்டும் டைம் கேட்டீங்க, அப்படியே ஒரு 7 வருஷம் கேட்க வேண்டியதானே, 7வது நாள் மட்டும் நம்ம மேஜிக் பண்ணல நம்மள கொன்னுடுவாங்க மாஸ்டர், எப்படியாவது எனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்து என் உயிரை காப்பாத்துங்க மாஸ்டர் அப்படின்னு சனா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம சனாக்கு இவன் பேசுறத பார்த்தாவே ரொம்ப கியூட்டா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. இதே மாதிரி நம்ம மாஸ்டரும் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சு பாத்துட்டு இருக்கா. சரி சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு காலையில மேஜிக் தான் சொல்லி தரேன், ஓகேவா? இப்போ எனக்கு ரொம்ப ஷோல்டர் வலிக்குது, அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட அப்படின்னு கேக்குறா. ஷானும் சனா சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல எவனோ ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு மேல நம்ம யாழங் பறந்து வந்து அவனை புடிச்சு அவன் ரத்தத்தை எல்லாம் குடிச்சு அவனை தூக்கி போடுறான். அங்க திடீர்னு 2 பேர் வந்து செத்து போனவனோட காயத்தை பார்த்துட்டு, யாழங் இங்க பக்கத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். யாழாங்கோட குடும்பத்தை கொண்ட ஓனாய் மனுஷங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க 2 பேரும். இப்போ யாழாங்கையும் கொல்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க. யாழாங் பேலஸ்குள்ள நுழையிறப்போ அங்க நிறைய பணிப்பெண்கள் எல்லாம் இருக்காங்க. யார் நீங்களாம், எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். எங்க அரசி தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாங்க, நாங்க இனிமே உங்களோட அடிமைகள் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. எனக்கு யாரும் தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அனுப்பிட்டு அவரோட கோட்டை கழட்ட பாக்குறான். அப்போ ஒரு பணிப்பெண் அங்க வந்து அவனோட கோட்டை கழட்ட அவனுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறா. யாழாங் அவளை வேகமா தள்ளி விடுறான். அவ கீழே விழும்போது அவ வச்சிருந்த வேர்ல்ஃபோட பல்லும் கீழே விழுது. அதை பார்த்த உடனே யாழாங் அதை எடுத்து வச்சுக்கிறான். அரசே, அது என்னோடது, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவ சொல்றா. இது வேர்ல்ஃபோட பல்லு தானே, இது எப்படி உன்கிட்ட வந்தது, நீ வேர்ல்ஃபோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல அரசே, அது என்னோட கணவர் ஒரு வேர்ல்ஃப கொண்டு அதோட பல்ல எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு, நான் இது அவரோட ஞாபகமா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஓ, நீ என்னோட அக்கா மாதிரி உன் கணவரை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்க போல, அப்படித்தானே? ஆளாளுக்கு நான் லவ் பண்றேன் முட்டாள்தனமா சுத்திட்டு இருக்கீங்க, நீ நான் தானே அரசர், இனிமே நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும், இது என்னோட கட்டளை அப்படின்னு சொல்றான். மன்னிச்சிடுங்க அரசே, அது என்னால முடியாது. காதல்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அடிப்பணிய வைக்கிறது கிடையாது. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க முன் வரதுக்கு பேரு தான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்றா. இங்க இருந்து முதல்ல வெளியே போ அப்படின்னு யாழாங்க அவளை துரத்துறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஷான் சனாக்காக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச பிறகு, மாஸ்டர் நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன், ஆனா நீங்க எனக்கு இன்னும் ஒரு மேஜிக் கூட சொல்லி தரலையே, இன்னைக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கேக்குறான். நானே ஒரு மேஜிக்கும் தெரியாம 4 கார்டை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன், இதுல இவனுக்கு வேற நான் என்னதான் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு சின்ன குழந்தைகளை ஏமாத்துறதுக்காக பண்ற சில ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஷானை ஏமாத்திட்டு இருக்கா. இது நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு வேற சொல்லிட்டு போறா. நம்ம ஷானும் அப்பாவியா அதை போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சனா அரண்மனையில வேலை செய்யற பணிப்பெண்களோட லிஸ்ட்டை கேட்டு வாங்கி இவளோட கிளைண்டோட பேர் அதுல இருக்கான்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அந்த லிஸ்ட்ல நிறைய பேரோட பேர்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பேரோட பேர் ஏன் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணுங்க எல்லாம் காணாம போயிட்டாங்கம்மா அப்படின்னு அந்த அதிகாரி சொல்றாரு. இதுல இதை விட ஒரு பெரிய
லைப்ரரி மாதிரி ஒண்ணு இருக்கு, அங்க போய் கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துலதான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த பெண்களோட பேரும் இருக்கு, நீங்க வேணா இதுல செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு காட்டுறாரு. அவ்வளோ நேம்ஸே நம்ம சனா படிக்கிறாங்க, ஆனா அது எதுலயுமே நம்ம கிளைண்டோட பேர் இல்ல. இப்ப கிளைண்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சனா யோசிச்சுட்டு இருக்காங்க. சனா கிளைண்ட கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க மிஷனை முடிச்சாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.